5ல போனோம் சார். ஓகே, அங்க போன உடனே தான் உங்களுக்கு ஆடு மேய்க்கணும்னு சொல்றாங்க. ஆமா சார். ஆனா பசங்க திடீர்னு சொன்னா பெரிய ஷாக்கா இருக்கும் சார். பயங்கரமா ஷாக் தான் சார். எத்தனை வருஷம் அங்க இருந்தீங்க? 3 வருஷம் அங்க இருந்து சார். 3 வருஷம் எப்படி கடத்துறீங்க? எப்படி என்ன பண்ண வேண்டியது? எப்படி கடத்துறீங்க? அது ஒரு முதலாளிக்கு ஒரு 100 ஆடு இருக்கும். அந்த 100 ஆட்டை நம்ம வந்து ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஓடி போயிட்டு திருப்பி வரணும். ஒயிட் ட்ரெஸ் போட்டு தான் ஆடு மேய்க்கணும்னு சொன்னா. மறுநாள் வந்து நிப்பேன். சாயந்தரம் வந்த உடனே என்ன சுத்தி வந்து பார்த்து அடிப்பான். 5 அடி சவுக்கால எடுத்து அடிப்பான். எதுக்கு அடிச்சானா இந்த வெள்ளை சட்டை எதுக்கு கொடுத்தானா எந்த இடத்துல உட்கார்ந்திருந்தேன், எங்க ஏந்திரச்சேன், எங்க படுத்திருந்தேன்னு பார்த்துட்டு அந்த நேரத்துல அடி கொடுத்து அடி அடிச்சான் சார். 5 அடி. அந்த 5 அடி அப்படியே வரி குதிரைக்கு பத்தி மாதிரி உடம்புல பதிஞ்சிருக்கும் சார். ஒரு மரத்துல சட்டையை கழட்டி விட்டுட்டு நான் சுத்தி மேய்ச்சிட்டு வரேன். சாயந்தரம் ஓடிட்டு அடிபடாம வரேன். சாயந்தரம் வந்து 5 அடி அடிக்கிறான் சார். கண்ணீர் வருது. இந்த பைனாக்குலர்ல இருந்து அங்க ஒன்னு பாத்துருக்கான். சட்டையை கழட்ட ஒரு பட்டனை போடலனாவே ஒரு அடி சோகடி கொடுப்பான். 3 வருஷம் கழிச்சு வெறும் புட்டியோட நான் பட்ட வலி வேதனை எல்லாம் சாகரப்பட்டு இன்னைக்கு நினைச்சா கண்ணீர் வரும் சார். சுமைகளை சுமந்து சுமந்து தன்னையே மறந்தவர்கள் ஆண்கள். 30 வருஷம் நான் பட்ட வலி இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு கண்ணீர் வருது சார். ராத்திரி 12 மணிக்கு அழுதுகிட்டு சார். ஒரு பரவாயில்ல சார், எல்லாருடைய காலில் விழுந்து நான் கும்பிடுறேன். ஏன்னா அவ்வளவு வலி வேதனை எங்க இருக்கு நான் பார்த்தேன். ஆண்கள் எப்போதும் அச்சப்படுவதில்லை. ஆண்களின் பயம் எல்லாம் தன் மரணத்திற்கு பிறகு தன் குடும்பத்தின் நிலை பற்றிதான். 40 வயசு வரல சார். கல்யாணமே பண்ணிக்காம தங்கச்சி கட்டி கொடுக்கணும், அக்காவை கட்டி கொடுக்கணும். ஐயா வாதிங்க சார். 30 வயசுக்கு அப்புறம் ஒரு பொண்ணை வச்சு காப்பாற்ற முடியுமா? லைஃப்ல எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு 32 வயசுல தான் அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம். இவன் பொறுப்பானவனா பொறுப்பு இல்லாதவன்?